வெல்கம் டு அவர் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இன்றைக்கி 28/10/2020 அக்ஷயா 469 கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஒரு கருத்து கணிப்பு மட்டுமே அனுப்பப்படுகிறது. திஸ் வீடியோ ஃபார் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி, நாட் ஃபார் பிஸ்னஸ். இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளாவுக்கு மட்டுமே. நேற்றுடைய ரிசல்ட் அதாவது 26ஆம் ரிசல்ட் 278,087 ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அதை கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயம் புரியும். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு எந்த விஷயம் புரியாது. நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ரீச் ஆகும், இல்லாட்டி ரீச் ஆகாது. நம்ம சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று என்ன ரிசல்ட் கொடுத்துருந்தோம் அதை கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இந்த ஏ போர்டு என்ன கொடுத்தோம், பி போர்டு என்ன கொடுத்தோம், சி போர்டு என்ன கொடுத்தோம், ஆல் போர்டு என்ன கொடுத்தோம், அதே ஒரு கெஸ்ஸிங் 26ஆம் கெஸ்ஸிங் நம்ம வினிங் நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம 087 பக்கத்தில் தான் நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்தோம். அதே போல் கொஞ்சம் பக்கத்தில் கொடுத்துருக்கோம். வின்னிங் வந்திருக்கு. ஜஸ்ட்டு கொஞ்சம் கலர் மாறி போயிடுச்சு. சி போர்டு மட்டும் நேற்று அவுட் ஆகிடுச்சு. அதே போல் இது கம்பெனியோட சார்ட்டு. கம்பெனி சார்ட்டில் தான் ரிசல்ட் வந்திருக்கு. அடுத்து டெய்லி சார்ட்லேயும் ரிசல்ட்டு பார்க்கலாம். இது ரிசல்ட் இது 26ஆம் சார்ட்டு. இந்த 887 கொடுத்துருக்கு. கட்டம் போட்டு அன்றைக்கே கொடுத்துருந்தோம். அதே போல் கரெக்டாக வின்னிங் வந்திருக்கு. 087 587 ட்ரா நம்பர் 087 ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு. அதே போல் இயர்லி சார்ட்டில் வின்னிங் நம்பரே கொடுத்துருந்தாங்க. 087 கொடுத்துருந்தாங்க. அதாவது 26ஆம் இயர்லி சார்ட்டில் வின்னிங் நம்பரே அதில் கொடுத்துருந்தாங்க. அதே நம்பர் ரிப்பீட் அடிச்சிருக்காங்க. இந்த ரிப்பீட் நம்பரில் திருப்பி இன்றைக்கும் வின்னிங் கொடுத்துருந்தாங்க. இது அடுத்து 28ஆம் தேதி பார்க்கலாம். 28ஆம் தேதி சார்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கலாம். 28ஆம் தேதியுடைய ரிசல்ட் 200 கடைசி அடித்தது. நம்ம ஏ போர்டு என்ன கொடுத்தோம், பி போர்டு என்ன கொடுத்தோம், சி போர்டு என்ன கொடுத்தோன்னு இப்போ அதே கொஞ்சம் பாருங்கள். ஏ போர்டு 0 சொன்னோம், அதே போல் 0 கொடுத்துட்டாங்க. பி போர்டு 4 9 முக்கியத்துவம் கொடுத்தோம், 8 ரிப்பீட் ஆயிடுச்சு. அதே 8 கொடுத்துருந்தோம், 8 அடிச்சிருக்காங்க. சி போர்டு 2 கொடுத்துருந்தோம், அது பவர் வச்சு 7 அடிச்சிட்டாங்க. ஜஸ்ட்டு களம் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். அதே போல் ஆல் போர்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா 0 கொடுத்துருந்தோம். 4 2 நம்பர் வரும்னு நினச்சோம். கடைசியில் ஒரு நம்பர் தான் வந்திருக்கு, 0 மட்டும் வந்திருக்கு. 4 வரல. நம்ம 4 பி போர்டில் நினச்சோம். ஜஸ்ட்டு கலர் மாறிடுச்சு. பரவாயில்ல. இன்றைக்குடைய கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்குடைய கெஸ்ஸிங் 28/10/2020 அக்ஷயா 469 கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இன்றைக்குடைய கெஸ்ஸிங் என்ன போட்டிருக்காண்டு கீழே உங்களுக்கு கெஸ்ஸிங் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னென்னு, ஏ போர்டு என்னென்னு, பி போர்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்குடைய ஏ போர்டு 1 5 6. இன்றைக்கி 1க்கு 6க்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது ஏ போர்டில். இன்றைக்கி அதே சப்போர்ட்டுக்கு 5 வச்சுக்கோங்க. பி போர்டு 1 7 9. இது 3 நம்பர் கொடுத்துருக்கு. இந்த 1க்கு 7 கொஞ்சம் அதிகமாக சான்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருக்கு. நம்ம தலா 3 நம்பர் கொடுத்துட்ருக்கு. ஏ போர்டு 3 நம்பர், பி போர்டு 3 நம்பர், சி போர்டு 3 நம்பர் கொடுத்துட்ருக்கு. இன்றைக்குரிய சி போர்டு 3 2 7. இந்த 3 நம்பருக்குமே அதிகமாக சான்ஸ் இருக்குது. சப்போர்ட்டு 2 அதிகமாக கொஞ்சம் கொடுத்துருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. 3 2 7 தலா 3 நம்பர். நம்ம இன்றைக்கி 3 நம்பருமே அடிக்க வின்னிங் சான்ஸ் அதிகமாக தெரியுது. இன்றைக்குடைய ஏபிசி நம்பர் 24 நம்பர் கொடுத்துருக்கு. இந்த 24 நம்பரில் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் என்ன வருதோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம வின்னிங் நம்பரை அதிகமாக கொடுத்துட்ருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்றைக்குடைய நம்ம சார்ட் கொடுத்துருக்கு. இந்த சார்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, போன வருஷத்துடைய ரிசல்ட் 200 அடிச்சிருந்தாங்க. போன மாதத்துடைய ரிசல்ட் 818.
818. நேற்றுடைய ரிசல்ட் வந்து 087 அடிச்சிருந்தாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதாவது 617, 619, 613, 612, அப்புறம் வந்து 167, 602, 392 இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வந்து டெய்லியுடைய சார்ட்டு கொடுத்துருக்கு. இந்த டெய்லியுடைய சார்ட்டில் வந்து 087 பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டு இன்றைக்கி 7 கொஞ்சம் ரிப்பீட் வந்தாலும் வரலாம். 4 7 இருக்குது. ஒரு 7 பெண்டிங் அடிச்சிட்டாங்க. மிச்சம் 3 7 பெண்டிங் இருக்குது. திருப்பி ரிப்பீட் வந்தாலும் வரலாம். இன்னைக்குடைய இது வந்து போன வருஷத்துடைய ரிசல்ட்டு, ஒவ்வொரு வருஷத்துடைய ரிசல்ட்டு 2012லேருந்து 2019 வரைக்கும் 317, 513, 478, 418, 412, 292, 526, 057, 200. இது வந்து போன வருஷத்துடைய ரிசல்ட்டு. இது வந்து ஒவ்வொரு மாதத்துடைய ரிசல்ட்டு. போன மாதத்துடைய ரிசல்ட் வந்து 818. கடைசியாக அக்டோபர் மாதம் அடித்த வந்து ரிசல்ட் வந்து போன வருஷம் அக்டோபர் ரிசல்ட் வந்து 200 அடித்தாங்க. இந்த 2 இதில் வந்து 1 அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வந்து போன வாரத்துடைய ரிசல்ட் வந்து 853 அடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 910, 735, 510. கொஞ்சம் 1க்கு அதிகமாக சான்ஸ் எடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே போல் 4 0 7, 407, 405, 490 கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கு. இன்னைக்குடைய ஏபிசி நம்பர் வந்து 112, 173, 193, 513, 612, 613, 617, 246, 632, 619, 279, 444, 777, 610, 555, 608, 485, 067, 392, 397, 680, 683, 602, 167 உடைய ஏபிசி 24 நம்பர் கொடுத்துருக்கு. இந்த 24 நம்பரில் ஒரு நம்பர் வின்னிங் சான்ஸ் அதிகமாக தெரியுது. அதே கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்தால் மட்டும் போட்டுக்குங்க. இன்றைக்குடைய ஏபி, பிசி, ஏசி தலா 9 நம்பர் கொடுத்துருக்கு. இந்த 9 நம்பரில் அதிகமாக சான்ஸு இன்றைக்கும் வின்னிங் வர மாதிரி தெரியுது. இது வந்து 61, 12, 62, 57, 51, 77, 13, 69, 11 உடைய ஏபிபிசி ஏசி நம்பர் கொடுத்துருக்கு. இது வந்து கலந்து இன்றைக்கி போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்தால் மட்டும் போட்டுங்க. இன்றைக்குடைய ஏ போர்டு வந்து 156, பி போர்டு வந்து 179, சி போர்டு வந்து 3, 2, 7 உடைய தலா 9 நம்பர் கொடுத்துருக்கு. தலா ஏ போர்டு 3 நம்பர், பி போர்டு 3 நம்பர், சி போர்டு 3 நம்பர் கொடுத்துருக்கு. இன்றைக்குடைய ஆல் போர்டு வந்து 6, 1 2 நம்பர் கொடுத்துருக்கு. 2 நம்பருக்கு வர சான்ஸு அதிகமாக தெரியுது. அதே கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதில் வந்து 1 ஏ போர்டு வரலாம், பி போர்டு வரலாம், சான்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குற அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.